friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல modal auxiliaries, interrogative questions, WH questions and negative sentencesல எப்படி active to passive change பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. ஓகே, இப்போ modal auxiliaries இருக்கிற சென்டென்ஸோட passive voice structure வந்து இதுதான். subject plus modal auxiliary அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது plus be plus verb 3 plus by plus object. And active voice to passive voice change பண்ணுறதுக்கு 5 rules இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. active and passive voice part 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துருங்க. ஸோ ரூல் நம்பர் 1 என்ன, சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ விங்கிறது தான் சப்ஜெக்ட், டீச்சர்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2, இன்டர்சேஞ்ச் பண்ணணும், சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட். ஸோ டீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வி வந்து இங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது அஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3, மெயின் வேர்ப் டு V3. ஸோ ரெஸ்பெக்டோட V3 ஃபார்ம் வந்து ரெஸ்பெக்டட். நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் வேர்பு பி ஃபார்ம் போடணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ பி ஃபார்ம், இதோட ஸ்ட்ரக்சர் பி. ஸோ பி என்ன மாடல் ஆக்சிலரி இருக்கோ அதை அப்படி போட்டணும். ஸோ இங்கே ஷுட் இருக்குது, ஷுட். டீச்சர்ஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட். ரூல் நம்பர் 5 வந்து B3 ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு அப்புறமா பை ஆட் பண்ணணும். ஸோ டீச்சர்ஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட் பை அஸ். நெக்ஸ்ட்டு ஷீ கேன் டூ இட். ஸோ ஃபஸ்ட் சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட், இட். நெக்ஸ்ட்டு பை, இந்த ஷீ வந்து இங்கே வந்து ஹெர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மாடல் ஆக்சிலரி கேன் இருக்குது, ஸோ கேன். நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் பி, டூவோட V3 ஃபார்ம் என்ன, டன். ஸோ இட் கேன் பி டன் பை ஹெர். நெக்ஸ்ட் கொஷின், யூ ஆட் டு டூ யோர் டியூட்டீஸ். இதில் ஆப்ஜெக்ட் வந்து யோர் டியூட்டீஸ். ஸோ யோர் டியூட்டீஸ் பை, யூ வந்து இங்கே யூ. நெக்ஸ்ட்டு மாடல் ஆக்சிலரி ஆட் டு ப்ளஸ் பி ப்ளஸ் டூவோட V3 ஃபார்ம் வந்து டன். ஸோ யோர் டியூட்டீஸ் ஆட் டு பி டன் பை யூ. நெக்ஸ்ட்டு இன்ட்ரகேட்டிவ் கொஷின்ஸ். இதுக்கும் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. இங்கே ஆர் யூ சிங்கிங் எ சாங்னு இருக்கு இல்லையா. இதில் இந்த ஹெல்பிங் வேர்ப் ஆர் இருக்கு இல்லையா, இதை தூக்கி சப்ஜெக்ட் பக்கத்தில் போட்டோன்னா யூ ஆர் சிங்கிங் எ சாங்னு ஒரு நார்மல் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக ஆகிடும். மற்றபடி இதோட பேசிவ் ஃபார்ம் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னது தான், மறந்துடாதீங்க. லாஸ்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்னும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இப்போ இது வந்து கொஷின் டைப்பில் இருக்குது. இதை நம்ம நார்மல் சென்டென்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா யூ ஆர் சிங்கிங் ஏ சாங்னு இருக்கும். இப்போ இது என்ன டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாசிவ் ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு எ சாங் பை யூ. நெக்ஸ்ட்டு இந்த சிங் அப்படிங்கிறதோட V3 ஃபார்ம் என்ன, சிங், சாங், சங். ஸோ சங். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்னென்ன போடணும், ஆம், ஈஸ், ஆர் ப்ளஸ் பீயிங். இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து எ சாங்குங்கிறது சிங்குலர், ஸோ ஈஸ் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் பீயிங். எ சாங் இஸ் பீயிங் சங் பை யூ. ஸோ இவ்வளோ தான். பட் இங்கே வந்து இன்ட்ராகேட்டிவ் மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இங்கேயும் நம்ம கொஷின் டைப்பில் தான் போடணும். ஸோ இந்த ஹெல்பிங் வெர்பை தூக்கி இங்கே முன்னாடி போட்டோன்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இஸ் எ சாங் பீயிங் sung by you. Next, have you seen the film? இது வந்து present perfect tenseல இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு subject object, object to subject, the film by, இது you வந்து இங்கே போனுச்சுன்னா you. நெக்ஸ்ட்டு சியோட V3 வந்து seen. நெக்ஸ்ட் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன பண்ணணும், ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் போடணும். த ஃபில்ம்ங்கிறது இங்கே சிங்குலர், ஸோ ஹேஸ் போடணும்.
ஸோ has the film been seen by you? Next, do you speak English? இது வந்து simple presentல இருக்கு. So first object to subject, subject to object. English by you. Next, speak ஓட V3 form வந்து speak, spoke, spoken. Next, present tenseனா என்ன பண்ணணும்? am, is, are போடணும். ஸோ இங்கிலீஷுங்கிறது சிங்குலர். ஸோ is. Is English spoken by you? Is English spoken by you? இங்கே நிறைய கேப் ஆகிடுச்சு, அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். இஸ் இங்கிலீஷ் ஸ்போக்கன் பை யூ தான் இதோட பாசிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு டிட் யூ வாட்ச் த ப்ரோக்ராம். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட். த ப்ரோக்ராம் பை யூ. நெக்ஸ்ட்டு வாட்சோட V3 ஃபார்ம் என்ன? வாட்ச்ட். நெக்ஸ்ட்டு டிட் சிம்பிள் பாஸ்ட்னா என்ன பண்ணணும்? வாஸ் ஆர் வேர். ஸோ த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இங்கே சிங்குலர். ஸோ வாஸ் த ப்ரோக்ராம் வாட்ச்ட் பை யூ. ஸோ வாஸ் த ப்ரோக்ராம் வாட்ச்ட் பை யூ, இதுதான் இதோட பாசிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு கொஷின் டைப். இந்த கொஷின் டைப்பும் ஒன்றும் பெருசாக இது கிடையாது. இன்ட்ராகேட்டிவ் கொஷின்ஸில் இந்த WH ஆட் பண்ணோன்னா கொஷின் டைப் வந்துடும். ஸோ இந்த ஒய் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு பாருங்கள். ஹேவ் யூ சோசன் திஸ் ட்ரெஸ், இது அந்த இன்ட்ராகேட்டிவ் கொஷின் மாதிரி இருக்கா. ஸோ இதுதான். ஸோ போன இது மாதிரியே தான் இந்த ஒய்ங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. என்ன கொஷின் வேர்டு இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை விட்டுருங்க. ஹேவ் யூ சோசன் திஸ் ட்ரெஸ், இது வந்து இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் போடுங்க, திஸ் ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பை யூ. சூஸோட V3 ஃபார்ம் வந்து சோசன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன போடணும்? ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் போடணும். இங்கே திஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது சிங்குலர். ஸோ சிங்குலர்னா ஹேஸ் பீன் போடணும். பீன் இங்கே போட்டுட்டு has வந்து இங்கே எழுதுனா தான் question ஃபார்ம் ஆகும். ஸோ why has this dress been chosen by you? நெக்ஸ்ட்டு when did they feel the earthquake? ஸோ when வந்து அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு did they feel earthquakeங்கிறது இப்போ past tense. past tense அப்படின்னா என்ன போடணும்? ஃபஸ்ட்டு the earthquake by they வந்து இங்கே வரும்போது them. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீலோட V3 ஃபார்ம் என்ன? ஃபீல், ஃபெல்ட், ஃபெல்ட். ஸோ இங்கே ஃபெல்ட். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன போடணும்? வாஸ் ஆர் வேர். இங்கே எர்த்குவேக்குங்கிறது சிங்குலர். ஸோ வாஸ். ஸோ when was the earthquake felt by them? நெக்ஸ்ட்டு which color do you like? இந்த which கலருங்கிறத அப்படி வச்சுக்கோங்க. பை இந்த யூ வந்து இங்கே வரும்போது யூ. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்னா இஸ், ஆம், ஆர் போடணும். இங்கே கலர் அப்படிங்கிறது வந்து சிங்குலர். ஸோ இஸ். லைக்கோட V3 ஃபார்ம் வந்து லைக்ட். ஸோ which color is liked by you? ஸோ இங்கே which color, இந்த வாட்டு, இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே ஹெல்பிங் verb V3 ப்ளஸ் பை ப்ளஸ் இங்கே சப்ஜெக்ட், இது வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹவு டிட் யூ கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஹவு. நெக்ஸ்ட்டு த ப்ராஜெக்ட் by you. கம்ப்ளீட்டோட V3 ஃபார்ம் வந்து completed. நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன பண்ணும்? வாஸ் ஆர் வேர். ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து சிங்குலர். ஸோ வாஸ்.
ஸோ how was the project completed by you? நெக்ஸ்ட்டு வாட் டிட் யூ பாட் எஸ்டர்டே. ஆல்ரெடி சொன்னால் வாட் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே வாட், பை, சப்ஜெக்ட் வந்து இங்கே யூ. நெக்ஸ்ட்டு பையோட V3 ஃபார்ம் வந்து பாட். பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் ஆர் வேர். இங்கே வந்து வாட் தான் ஆப்ஜெக்ட்னு நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வாட்டுங்கிறது நம்ம சிங்குலர்னே வச்சுக்கலாம். வாட் வாஸ் பாட் பை யூ. இந்த எஸ்டர்டே வந்து எக்ஸட்ராவாக வருது, ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் வாஸ் பாட் பை யூ எஸ்டர்டே. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் ஓப்பனிங் த டோர்ஸ். இதில் வந்து ஹூங்கிறது வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் போடும்போது த டோர்ஸ் பை. ஹூ தான் சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து ஆப்ஜெக்டாக போகும்போது ஹூங்கிறது ஹூம்னு போகும். ஸோ பை ஹூம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. அண்ட் ஓப்பனோட V3 ஃபார்ம் வந்து ஓப்பன்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன போடணும், ஆம், இஸ், ஆர். இங்கே டோர்ஸுங்கிறது வந்து ப்ளூரல், ஸோ ஆர். அண்ட் கண்டினியூஸ்னால் பீயிங் போடணும், ஸோ பீயிங். இதை வந்து நான் முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ பை ஹூம். இந்த ஆர்ங்கிறதும் வந்து முன்னாடி வரணும். ஸோ அப்போ தான் கொஷின் ஃபார்ம் ஆகும். பை ஹூம் ஆர் த டோர்ஸ் பீயிங் ஓப்பன்ட். நெக்ஸ்ட் how much money has she spent. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு how much money சப்ஜெக்ட் வந்து இங்கே வந்துச்சுன்னா பை ஹர். ஸ்பென்ட்டோட V3 ஃபார்ம் வந்து ஸ்பென்ட்டு. ஸோ how much money ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னென்ன வரணும், have or has ப்ளஸ் been. இங்கே வந்து மணிங்கிறது வந்து சிங்குலர். ஸோ how much money has been. How much money has been spent by her. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்சஸில் ஆக்டிவ் வேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் ஐ டு நாட் லைக் தட் பிக்சர். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட், தட் பிக்சர் பை. ஐ வந்து இங்கே வந்து மீ ஆகிடும். சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன பண்ணும், ஆம், இஸ், ஆர். தட் பிக்சர் அப்படிங்கிறது இங்கே சிங்குலர், ஸோ இஸ். தட் பிக்சர் இஸ் நாட். லைக்கோட V3 வந்து லைக்டு. தட் பிக்சர் இஸ் நாட் லைக்டு பை மீ. நெக்ஸ்ட்டு he had not written a letter. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ a letter பை. he வந்து இங்கே him. ரைட்டோட V3 ஃபார்ம் வந்து written. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன பண்ணும், had been. ஸோ had been. நாட் வருது இல்லையா, இங்கே நாட். a letter had not been written by him. இந்த நாட் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்சிலரி வேர்ப், ஒரு ஹெல்பிங் வேர்புக்கு பக்கத்தில் தான் நம்ம போட்டாகணும். ஹெல்பிங் வேர்புக்கு அப்புறம் தான் நம்ம போடணும். ஸோ அதனால தான் ஹேட் நாட்டுன்னு போட்டிருக்கோம். a letter had been not written அப்படின்லாம் போடக்கூடாது. had not been written by him தான் போடணும். நெக்ஸ்ட்டு she is not learning the lesson. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ the lesson by her. learnோட V3 ஃபார்ம் என்ன, learnt. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன பண்ணும், ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் பீயிங். ஸோ இங்கே த லெசன்கிறது சிங்குலர், ஸோ இஸ்.
being, இங்கே நாட் வந்து எங்கே போடணும், இங்கே போடணும். The lesson is not being learnt by her.